நாராயணவனத்துக்கு உரிமையாளர் ஆகாசராஜன் என்பவர். அவரும் அவர் மனைவியும் குழந்தை வரத்திற்காக யாகம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்போது நாம் ஒரு யாகம் பண்ணுறோன்னா அந்த இடத்த சுத்தம் செய்வோம் இல்லையா? அப்போது இந்த பூஜைக்காக அவங்க அந்த நாராயணவனத்தை தயார் செய்கிறாங்க. தயார் செய்கிறதுக்காக அந்த செடி கொடி அடப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, புதர்கள்லாம், அதெல்லாம் சுத்தம் செய்கிறதுக்காக பொன் கலப்பையை எடுத்து உழலாம் அப்படின்னு சொல்லி உழுது கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு தாமரை பூ மேலே பெண் குழந்தை இருக்கா. அந்த குழந்தைய பார்த்ததும் கணவனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு பேரானந்தம். கண்கள் முழுதும் ஆனந்த கண்ணீர். அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சிக்கிறாங்க. அணைச்சி அந்த குழந்தைக்கு முத்தமழை பொழியிறாங்க. உடனே இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பத்மாவதின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் பத்மாவதி? தாமரைக்கு இன்னொரு பெயர் பத்மம். அந்த தாமரை பூல அந்த குழந்தை இருந்ததால பத்மாவதின்னு பேர் வச்சு சீராட்டி வளர்க்குறாங்க.